வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். அலங்கார கந்தனுக்கு கொடியேற்றம். நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் ஆரம்பம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக ஆரம்பமாகியது. இந்த நிலையில் பக்த அடியார்கள் சூழ இன்றைய தினம் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்படி இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடிசீலை கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இன்றிலிருந்து தொடர்ந்து 25 நாட்களுக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம், தேர், தீர்த்தம் என்று நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் நிறைவு பெறும். யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய இளைஞனின் மரணம். கொழும்பிற்கு அனுப்பப்படும் உடற்கூற்று மாதிரிகள். மல்லாகம் பகுதியில் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வொன்றில் நடனமாடிக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்டத்தரிப்பு பள்ளசொட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மல்லாகம் பைரட்டால் பகுதியில் நேற்றைய தினம் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்விற்கு சென்ற இளைஞர் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்தார். இதன்போது ஒளிபெருக்கியில் பாடல் ஒலிக்கும் போது எழுந்து சென்று அந்த பாடலுக்கு இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடிய போது திடீரென கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக அவரை தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டன. மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம். அரசாங்கத்திடம் சுமந்திரன் முன்வைத்த கோரிக்கை. உண்மைகளை மூடி மறித்து இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சயந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது அங்கு நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள், வயது குறைந்தவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. எலும்புக்கூடுகள் அசாதாரணமான சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். மனித புதைக்குழிகள் கொக்கு தொடுவாய், மன்னார், மாத்தளை போன்று தெற்கிலும் சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கையில் புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் இவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லாத நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை இலங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். அகழ்ந்தெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறது. உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைக்குழி விவகாரங்களை கையளித்து எவ்வித தலையீடுகளுமின்றி அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். யாழில் டிக்டாக் காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க நகைகளை திருடிய காதலி கைது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் நேற்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார். குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டிலிருந்து சுமார் 19 பவுன் நகையை களவாடி அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார். வீட்டிலிருந்த நகைகளை காணாமல் போனமை தொடர்பில் யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டிலிருந்த நகைகளை தான் களவாடி காதலனுக்கு வழங்கியது ஒப்புக்கொண்டுள்ளார். யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி, அவரது காதலன், யுவதி வீட்டில் நகைகளை களவாடி உடந்தையாக செய்யப்பட்ட யுவதியின் நண்பே, நகைகளை விற்க உதவியவர்கள், நகைகளை வாங்கியவர்கள் என 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரயில் சாரதிகள் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தன
சந்தன வியந்துவ இந்த வேலைநிறுத்தம் ஜூலை 30 மற்றும் 31 ஆகிய தினங்களில் நடைபெறும் என தெரிவித்தார். நிர்வாக பிரச்சினைகள், பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு நிரந்தர தீர்வு கோரி இந்த வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சாரதிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று ரயில்வே பொது மேலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு எட்டப்படவில்லை என சந்தன வியந்துவ தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.